பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா. ஆதாமையும் கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு பார்க்கலாமா? ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன், கிறிஸ்து விண்ணிலிருந்து வந்தவர். ஆதாமுக்கு மணவாட்டியாய் ஏவாள், கிறிஸ்துவின் மணவாட்டியாய் நீங்களும் நானுமான சபை. ஆதாம் தேவனோடு இருந்த உடன்படிக்கையை மீறி பாவத்தில் விழுந்தான். கிறிஸ்து புதிய உடன்படிக்கையாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். ஆதாம் பாவத்தின் சம்பளமாகிய சாபத்தையும் மரணத்தையும் பெற்றுக்கொண்டார். கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலம் சாபத்திலிருந்து மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய் மரணத்தை ஜெயித்தார். ஆதாம் மரித்து அவன் மண்ணுக்கு திரும்பினான். கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பிதாவிடத்தில் விண்ணுக்கு சென்று உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் வலது பாசத்திலே அமர்ந்திருந்து இன்றளவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து மணவாளனாய் மீண்டும் வரப்போகிறார். என்னங்க, நீங்களும் நானும் ஆயத்தமாகுவோமா? 1 கொரிந்தியர் 15:47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இதே போல நீங்களும் வேதத்திலே ஆராய்ந்து தியானிக்க வேண்டும் என்று விரும்பி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you all.